இப்போ இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நினைச்சிருப்பீங்க, ஐயோ எங்க புருஷன் இருந்திருந்தா இப்படி இருக்குமா? ஆண்டவர் நீங்க சொல்றாரு, அதை பத்தி நினைக்காத, நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறேன். அல்லேலூயா. ஐயோ எங்க அப்பா இருந்திருந்தா இப்படி இருக்குமா? நிறைய பேர் முந்தினவைகளை நினைப்பாங்க, தங்களுக்கு ஆதரவா இருந்தவங்களை நினைப்பாங்க. தங்களுக்கு யார் ஆதரவா இருந்தாங்களோ அவங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? ஒரு சிலர் அழுவாங்க, ஐயோ அவங்க இருந்திருந்தா எனக்கு இப்படி இந்த நிலைமை வந்திருக்குமா? ஆனா தேவன் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. ஒரு புதிய காரியம், புதிய காரியத்தை தேவன் செய்கிறார். எல்லாவற்றிலும் புதிய காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியம். என்னாமும் 16ஆம் அதிகாரத்திலே மோசே சொல்லுகிறார், தேவன் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதனால, அது என்ன புதிய காரியம்னா, பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட தேவனால் இந்த மனிதர் கர்த்தரை, அதாவது அப்படி விழுங்கி போட்டா, அப்ப அறிந்து கொள்ளுங்க, தேவனா வந்து இவங்க என்ன பண்ணாங்க? அவமதிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இந்த மனிதர் கர்த்தரை அவமதிச்சாங்க. பூமி வாயை திறந்து விழுங்கி போட்டதே. ஆனால் அப்போ கர்த்தரை அவமதிச்சிட்டாங்க என்று அறிவீர்கள் என்றான். தாத்தான், அபிராம் என்ற 2 தலைவர்கள், இந்த 2 பேர் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவங்க சபையார் எல்லாம் கூட்டிட்டாங்க, பிரபலமானவர்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. தேவன் உங்க மூலமா தான் பேசுவாரா, எங்கள் மூலமா பேச மாட்டாரா? நீங்க தான் தேவனுக்கு தூபம் காட்டணுமா, நாங்க தேவனுக்கு தூபம் காட்டக்கூடாதா? அப்படியா இப்படியான்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினாங்க. அப்போ மோசே சொல்லிட்டாரு, புதிய ஒரு வகையில தேவன் இவங்களுக்கு தண்டனை தரப்போறாரு. இவர்களையும் இவர்களுக்குரிய யாவையும் பூமி தன் வாயை திறந்து, பாதாளம் தன் வாயை திறந்து என்ன செய்யும்? விழுங்கி விடும். அப்ப பாதாளம் எங்க இருக்கு? பூமிக்கு அடியில் இருக்கு. அப்ப அந்த பாதாளம் எழும்பி வந்து வாயை திறந்து நேரா அவங்கள பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிருச்சு. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியம் இந்த உலகத்துல நடந்திருக்கு. இந்த உலகத்துல தேவன் செஞ்சா எல்லாமே புதுசா தான் செய்வார். ஒரு தடவை இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினாரு, இது பழைசா போயிடுச்சானா என்ன பண்ணுவாரு? திரும்ப புதுசா உண்டாக்குவாரு.
உண்டாக்க வர மாட்டாரா? வெளிப்படுத்தல் 21:1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இப்ப இருக்கிற சமுத்திரம், இப்ப இருக்கிற வானம், இப்ப இருக்கிற பூமி ஒழிந்து போகிற பூமி. எப்படி ஒழிய போகிறதாம்? அக்கினியினாலே ஒழிந்து போகிறது. ஏற்கனவே ஒரு முறை தேவன் நிர்மூலமாக்கினார், இந்த பூமியை நிக்கிரகம் பண்ணினார், தண்ணீரினாலே நிக்கிரகம் பண்ணினார். ஜனங்கள் பாவம் செய்த பொழுது, நோவா என்ற நீதிமான் வாழ்ந்த காலத்திலே ஜனங்கள் மீறுதல் செய்த பொழுது, ஜனங்கள் பாவம் செய்த பொழுது இந்த பூமியை தேவன் வெறுத்தார். இந்த பூமியை எல்லாவற்றையும் தண்ணீரினாலே அழித்தார். அதே போல இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தின் பாவத்தின் நிமித்தம், இந்த உலகத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம், இந்த உலகத்தின் அருவருப்புகளின் நிமித்தம் இப்பொழுது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற பாவங்கள் என்ன? ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்ணுக்கு பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரே பால் இனத்தார் கல்யாணம் பண்ணிக்கிறத சட்டமா ஆக்கி கொண்டிருக்கிறாங்க அரசாங்கங்கள். இது தேவனுடைய சட்டத்துக்கு எதிரானது. அதே போல இந்த உலகத்தில் ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த உலகம் இப்ப கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அதோட அவங்க வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் தேவன் வெறுக்கிற காரியம், தேவனுடைய தேசத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள், பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய காரியங்கள். இன்னொரு மனைவியை இன்னொருத்தர் எடுத்துக்கிறது, இன்னொருத்தன் புருஷனை இன்னொருத்தி எடுத்துக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் தண்டிக்க நினைக்கிற பாவங்கள். இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிறதுனால தவறான முறைமைகள், தவறான உறவுகள், தவறான இச்சைகள், இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட பாவங்களின் நிமித்தம் தேவன் இப்பொழுது இருக்கிற இந்த வானத்தையும் இப்பொழுது இருக்கிற இந்த பூமியும் அழிக்க போகிறார். அக்கினியினால அழிக்க போகிறார், கொளுத்தி போட போறார். அதற்கு சான்றாக இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற நாடுகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அணு ஆயுதங்களை சேர்த்து வைத்திருக்கிறாங்க. ஒரு ஆள் கோவப்பட்டா அவன் அந்த அணு ஆயுதத்தை எடுத்து இன்னொரு நாட்டு மேல போட்டா, அவன் போடுற அணு ஆயுதத்தின் மூலமாக எந்த நாட்டு மேல போடுறானோ அந்த நாட்டில் ஒளிச்சு வச்சிருக்கிற அணு ஆயுதமும் சேர்த்து அந்த நாடு எரியும் பொழுது அது பக்கத்தில் ஒளிச்சு வச்சிருக்கிறது, அது பக்கத்தில் அப்படின்னு பரவி பரவி அதுவே இந்த உலகத்தை, இது போல எத்தனையோ மடங்கு உலகத்தை எரிக்கக்கூடிய சக்தி மனுஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். அணு ஆயுதங்கள். அணு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே மண்ணு கல்லு எல்லாத்தையும் கரைச்சி அக்கினி பிளம்பு போல ஆக்கக்கூடியது. அந்த குண்டு போட்டா அந்த இடம் அப்படியே பள்ளமாகி, பெரிய பள்ளமாகி, அது உள்ள இருக்கிற அந்த மண்ணெல்லாம் அக்கினி மாதிரி, அக்கினி குழம்பு மாதிரி ஆயிடும். அவ்வளோ நெருப்பு, அவ்வளோ அக்கினி. அப்படின்னா அந்த குண்டு மனுஷர் மேல போட்டா எப்படி இருக்கும், வீடுகள் மேல போட்டா எப்படி இருக்கும், எல்லாம் அக்கினி குழம்பா மாறிடும். ஒரு மலையிலிருந்து அக்கினி குழம்பு அப்படியே பொங்கி வர மாதிரி அணு ஆயுதங்களை போட்டா இந்த உலகமே தாங்காது, நாடுகள் தாங்காது. அப்படிப்பட்ட அக்கினியினாலே இந்த உலகம் அழிய போகிறது. தேவ பிள்ளையே, அதற்கு முன்னதாக நாம் அந்த அக்கினிக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஒரே வழி இயேசுவே. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். வேற ஒரு வழி இல்லை, தப்பித்துக் கொள்வதற்கு வேற ஒரு வழி இல்லை. ஒரே வழி இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்படி ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களை ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அறிக்கை செய்கிறார்களோ,
அறிக்கை செய்வதோடு அவர் சொன்னபடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அதோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று வாழ்கிற ஒவ்வொருவரும் வரப்போகிற ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அவர்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் மீட்கப்படுவார்கள். அவங்க அப்படி மேலே போன உடனே அதுக்கப்புறம் அக்கினி கீழே வரும். நாம் மேலே போவோம், பரலோகத்தில் போய் சேஃபாக இருப்போம், அக்கினி பூலோகத்தை எரிக்கும். இப்பொழுது நாம் காண்கின்ற வானத்தை எரிக்கும், பூமியை எரிக்கும். அந்த அக்கினிக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் செய்கிற புதிய அந்த வானம், அந்த புதிய பூமியிலே நாம் போய் சேர வேண்டுமானால் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தண்டிக்கிறத கூட ஒரு புது வழியில தண்டிச்சார். யாத்ராம புஸ்தகத்தில் 10 வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கரத்தில் இருந்து விடுதலையாக்குவதற்காக 10 வகையான வாதைகளை அவர் நடத்தி காட்டினார். பார்வோனுடைய இருதயத்தை கடினமாக்குவார், அவன் விடமாட்டான், உடனே இன்னொரு வாதை. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நீங்க நன்றாக அறிவீர்கள் இந்த 10 வாதைகளை தேவன் எப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி. இதை குறித்து நாம் பார்ப்பதற்காக இப்பொழுது நேரம் இல்லை. முதல் என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்வோன் விடாம போன பொழுது என்ன நடந்தது? முதல்ல அங்கே யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்தில் உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பாருங்க, தேவன் முதல் அவங்க கிட்ட பேசுறாரு. நான் உங்களை விடுதலை ஆக்க போறேன், அதற்காக உங்களை விடுதலை ஆக்குகிற உங்க தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அதுக்கு பிறகு மோசே மூலமாக ஒவ்வொரு அற்புதமா நடக்குது. கோலை போடுறாரு, பாம்பா மாறுது. அந்த பாம்பு அவங்களும் கோலை போடுறாங்க, அவங்க மந்திரவாதிகளுடைய கோலும் பாம்பா மாறுது. ஆனா இவர் போட்ட கோல் எல்லா பாம்பையும் விழுங்கி ஒரே கோலா மாறிடுச்சு. மீண்டும் அதை எடுத்துக்கொண்டார். இவர் தண்ணீரை ரத்தமாக மாற்றுகிறார். ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஒரு 4 அற்புதங்களை அவங்களாலையும் செய்ய முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 அற்புதத்துக்கு மேல அவங்களால செய்ய முடியல. இது தேவனுடைய கரம், எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு யார் ஓடி போயிட்டாங்க? மந்திரவாதிகள்லாம் ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. தேவனுடைய கரத்துக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது. ஒரு 4-5 செஞ்சு பார்ப்பாங்க, 4-5 வாட்டி செய்வனை செஞ்சு பார்ப்பாங்க, 4-5 வாட்டி மந்திரம் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அறிஞ்சிக்குவாங்க, ஐயோ இவங்க தேவனுடைய பிள்ளை, இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் புதுசா செய்யறாரு, புது காரியமா செய்யறாரு. இந்த அற்புதத்துக்கு அவன் செவி சாய்க்கலன்னா என்ன? தண்ணி ரத்தமா மாறுச்சு, அதுக்கு அவன் செவி சாய்க்கலையா? அவங்க வீட்டு ஃபுல்லா தவளையா அனுப்பு, தவளையா போகுது, அதுக்கு அவன் செவி சாய்க்கல. ஒரு புதிய அற்புதம் செஞ்சதே செய்யறவர் அல்ல, புதுசா செய்யறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கல்மழை, அக்கினி, அப்படியே அக்கினி எல்லாம் கதிர்கள் பயிர்கள் எல்லாம் பட்சிக்கிறது. கல்மழையில் வெளியில் நின்னா சாவிங்க, மிருக ஜீவனா இருந்தாலும் செத்து போயிடும். ஒழுங்கா உள்ள போனீங்க பிழைப்பீங்க. ஆனா கீழ்ப்படியாதவங்க அவங்க மிருக ஜீவன்லாம் வெளியில வச்சிருந்தாங்க, அந்த மிருக ஜீவன்லாம் செத்து போனது. இப்படி பல அற்புதங்கள், பல அதிசயங்கள். கடைசியில தலைச்சன் பிள்ளை சங்காரம் சொன்னாரு, நீ அனுப்புறியா?
அனுப்ப மாட்டியா? அப்போ உன் தலைச்சன் பிள்ளையெல்லாம் சங்கரிப்பேன். எகிப்துல சாதாரண வேலை செய்யற ஆள் முதற்கொண்டு ராஜா வரைக்கும் உள்ள தலைச்சன் பிள்ளைங்க எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்க ஒரே நாள்ல. அதுக்கப்புறம் தான் இறங்கி வந்தான் பார்வோன். உங்களை நான் விடுதலை ஆக்கிட்டேன், ஓடிருங்க ஓடிருங்க, தயவு செய்து ஓடுங்க, தயவு செய்து போயிடுங்க. அப்போ ஓங்கிய புயத்தோடு பலத்த கையோடு அவங்க வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ ஜனங்களை விடுதலையாக்குறதுக்காக புது புது காரியத்தை ஆண்டவர் செய்தார் என்று சொன்னா இன்னைக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு புது புது காரியத்தை அவர் செய்வாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, புது புது புடவை கிடைக்குமா, புது புது சட்டை கிடைக்குமா, இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுலயே திருப்தி ஆகிக்கிறோம். ஒரு புது புடவை கிடைக்குதா, ஒரு புது சட்டை கிடைக்குதா? இது இல்லை. அவர் புதிய காரியத்தை செய்கிறார். புது புது காரியம், புது புது காரியம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க நினைச்சு பார்க்காத புது காரியம், நீங்க பார்த்திராத புது காரியம் இந்த மாதத்தில் நீங்க பார்க்க போறீங்க. புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். புதிய காரியம், புதிய வானம், புதிய பூமி. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஒவ்வொரு வாரமும் வந்து புது புது பாட்டை பாடினோம். ஏன் தெரியுமா? நம்மளை ராஜாக்களை ஆக்கி இருக்கிறார், நம்மளை ஆசாரியரை ஆக்கி இருக்கிறார். நாம் நம்முடைய தேவனோடு கூட இந்த பூமியை அரசாள போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம் எல்லாரும் இந்த பூமியை ஆட்சி செய்ய போறோம். நீங்க தான் எம்எல்ஏ, நீங்க தான் எம்பி. 1000 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு இல்ல, 1000 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உங்களுக்கு இன்னும் எவ்வளவு மதிப்பு இருக்கும். இப்ப இருக்கிற இந்த ஜனங்களை ஆட்சி செய்ய போறோம். இப்ப இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க போறோம். உங்களை துன்பப்படுத்தினவங்களை, உங்களை அவமானப்படுத்தினவங்களை, உங்களை சபிச்சவங்களை, அவங்கள தான் நாம் அரசாள போறோம். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். இதெல்லாம் நடக்க போகிற காரியங்கள். தேவனுக்காக புதிய பாட்டை நாம் ஒரு நாள் பாட போகிறோம். இதுவரைக்கும் பாடாத பாட்டு. இதெல்லாம் நடக்க போகிற புதிய புதிய காரியங்கள். வெளிப்படுத்தல் 3:12 அவர் சொல்லி இருக்கிறார், யாரெல்லாம் ஜெயம் கொள்றாங்களோ அவங்களுக்கு அவர் என்ன செய்வாராம், அவங்கள தேவனுடைய சபையில தூணாக்கி தேவனுடைய நாமத்தையும் அவருடைய நகரமாகிய புதிய எருசலேமுடைய அதனுடைய அந்த நகரத்தினுடைய நாமத்தையும் அவருடைய புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. அவன் மேல் எழுதுவேன்னா, இப்போ உங்க மேல ஒரு சரி ஒன்றும் இல்லை, ஒரு எம்ஜிஆருடைய வீடு இருக்கு, அதை உங்க மேல எழுதுறதுன்னா என்ன? அந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமா கொடுக்கிறது. அதுபோல தேவன் அவருடைய நாமத்தை, அவருடைய புதிய எருசலேம் ஆகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தை, அவருடைய புதிய நாமத்தை நம்ம மேல எழுதுகிறார். மேலேயே எழுதுறாரு அப்படின்னா நமக்கே அதை கொடுத்துறாரு, நமக்கு சொந்தமா கொடுத்துறாரு. எவ்வளோ பெரிய ஒரு வீடு கூட இல்லாம இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? நீங்க வாடகை கட்டி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நகரத்தே ஆண்டவர் தரப்போறார், உங்க மேல எழுதிறாரு. உங்களுக்காக இந்த உலகத்துல நாம் ஆசைப்படுவோம், ஒரு மரஞ்செடி கொடி, ஒரு வீடு, ஒரு நிலபுலன் இருந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காம கூட போகலாம். ஆனா நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா ஒரு நாள் இல்லைனால ஒரு நாள் நிச்சயமாக தேவன் சொந்தமாக தரப்போகிறார். ஒருவேளை இந்த உலகத்திலேயே கூட தருவார்.
வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியில் அவர் தருவார். அதுக்காக தான் புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அப்படி புது காரியத்தை தேவன் நமக்கு செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? ஈஸியா சொல்றேன் பாருங்க. புதிய காரியத்தை தேவன் நமக்கு செய்யணும்னா நீங்களே சொல்லுங்க, நாம் என்ன செய்யணும்? யாராவது சொல்றீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ். சரி, நானே சொல்லிடுறேன். நான் நீங்க சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறீங்களோ வெக்கப்படுறீங்களோ தெரியல. சரி, புதிய காரியத்தை தேவன் நமக்கு செய்யணும்னா நாம புது மனுஷனா மாறணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அப்போ நம்முடைய ஜென்ம சரீரம் தான் முந்தினது. அப்ப தேவன் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்ப நம்முடைய சரீரம் அது முந்தினது. சரீரத்தை பத்தி கவலைப்படாதீங்க. அதனாலதான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு உங்க ஜீவனத்துக்காக, எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்க சரீரத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் இயேசுவே சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த வசனம், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அவர் நம்ம கூட இருக்கணும்னா நாம் புது மனுஷனா மாறணும். புது மனுஷனா எப்படி மாறுறது? வேதம் சொல்லுகிறது, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்க புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. வாசிங்க, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. புதிய மனுஷனை நீங்க தரித்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படி தரித்து கொண்டிருந்தா உங்களுக்கு புது காரியத்தை செய்வார். புது காரியத்தை செய்வார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. புது வீடு வேணுமா? விசுவாசிங்க. புது கார் வேணுமா? விசுவாசிங்க. புது பைக் வேணுமா? விசுவாசிங்க. இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கறது, நம்ம தேவைகளுக்காக. புதிய பாதையிலே அவர் வழி நடத்துகிற தேவன், அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், வனாந்திரத்திலே வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிற தேவன். புது வழி, ஒருவரும் நடந்தே இருக்காத வழி, அவர் உட்கார்றது கூட ஒருவரும் ஏறி இராத ஒரு கழுதை, அதை தான் அவருக்கு கொண்டு வந்தாங்க, புது கழுதை. அதில் தான் இயேசு பவனியாக சென்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே புதுசா ஆண்டவர் இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும். நமக்கு புதிய காரியத்தை அவர் செய்யும் பொழுது நாம் புதுசா எதனா செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும். இங்க இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் புது காரியத்தை நீங்க செய்யணும். யாராவது ஒரு தேவ பிள்ளை, சிறிய பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுக்கணும். சபைக்கு வர சிறு பிள்ளை யாராவது அழுதா, அந்த சிறு பிள்ளை அழாத இருக்கத்தக்கதாக அதுக்கு ஒரு சாக்லேட்டோ அல்லது ஒரு டாய், ஒரு பொம்மையோ நீங்க ரெடியா வாங்கி வச்சிருக்கணும். எந்த குழந்தை அழுதோ அந்த குழந்தை கையில கொடுத்து அந்த குழந்தையுடைய அழையை நீங்க நிப்பாட்டணும். இப்படியெல்லாம் நீங்க ஏதாவது செய்யணும். சில வாலிப பிள்ளைகள் அவங்க பெற்றோருக்கு அடங்காம, ஜெபம் பண்ணாம, பைபிள் வாசிக்காம இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளையை நீங்க தெரிந்தெடுத்து அந்த பிள்ளைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு சாந்தமா பேசி அவங்களை அன்பிலே வழி நடத்த வேண்டும். ஏன்னா இது ஊழியம், நம்மேல் விழுந்த கடமை.
தேவன் நம் எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று அவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளை நாம் நரகத்துக்கு போக விடலாமா? விடக்கூடாது. நாம் பரலோகத்துக்கு போனா நம்முடைய பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வரணும். அதனாலதான் இந்த பிள்ளைகளை நீங்க வார வாரம் கொண்டு வந்து முன்னால பலிபீடத்துக்கு முன்னால நிக்க வச்சு அவங்கள பாட்டு பாட வைங்க. ஆண்டவருக்காக வார வாரம் அவங்க வந்து பாட்டு பாடினாங்கன்னா அந்த பிள்ளை பாவத்துக்கு போகுமா? போகாது. வார வாரம் பாட்டு பாடுற பிள்ளை, அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளையை தேவன் பாதுகாக்க மாட்டாரா? அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய மாட்டாரா? அந்த பிள்ளையை நல்லா படிக்க வைக்க மாட்டாரா? நீங்க ஏதாவது ஆண்டவருக்காக செய்யுங்க, தேவன் உங்களுக்காக புது புது காரியத்தை செய்வார். அதே போல வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4:24 எபேசியர் 4:24 வாசிப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். என்னென்னத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன்? மெய்யான நீதியிலும். மெய்யான நீதி சும்மா களிமண்ணில் செய்யப்பட்ட புதிய மனுஷன் கிடையாது, மெய்யான நீதியில செய்யப்பட்ட புதிய மனுஷன். அடுத்தது பரிசுத்தத்தில். நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? அப்பனா நீங்க புதிய மனுஷன், பரிசுத்தத்திலையும். அடுத்தது தேவனுடைய சாயலாக. உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்குற மாதிரி இருக்கணும், உங்களை பார்த்தா பேயை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ மெய்யான தேவனுடைய சாயலிலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. தரித்துக் கொள்றது என்ன? போட்டுக்கொள்ளுங்க. ஒரு கோட் எடுத்து மாட்டினா எப்படி இருக்கும்? போட்டுக்கொள்றது. அது போல நாம் தரித்து கொள்ளணும். நாம மண்ணு தான், ஆனா விண்ணவருடைய சாயலை தரித்து கொள்ள வேண்டும். அப்படி தரித்து கொண்டா புதிய மனுஷனா மாறிடுவோம். அப்படி புதிய மனுஷனா மாறிட்டா புது புது காரியத்தையா தேவன் உங்க வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பார். புதுசு புதுசா நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார். இந்த வாரத்தில் எத்தனை பேர் நீங்க புதிய காரியத்தை பார்க்க போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாசத்துல எத்தனை பேர் புதிய புதிய காரியத்தை பார்க்க போறீங்க? இந்த வருஷம் முழுக்க புது புது காரியத்தை பார்க்க போறீங்களா? உங்க வாழ்நாளெல்லாம் புது புது காரியத்தை பார்க்க போறீங்களா? அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் புது புது காரியத்தை தேவன் நமக்காக செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால பூர்வமானதை நீங்க என்ன பண்ண வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். என்னாகும் 11:5 வாசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்க பூர்வமானதையே சிந்திக்கிறாங்க. என்னாகும் 11:5. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இவங்க பாருங்க, எகிப்தில் கிரயம் இல்லாம என்ன ஃப்ரீயா. அப்ப ஜனங்க வந்து ஃப்ரீயா யார் என்ன தராங்க? அதுக்கு தான் அலைஞ்சின்னு இருக்குது. யார் ஃப்ரீயா தருவாங்க? வேண்டாம், ஃப்ரீயா சாப்பிட்டது போதும். ஆண்டவர் இயேசு ஃப்ரீயா தரன்றாரு. அல்லேலூயா. மனுஷன் நமக்கு தர வேண்டாம், ஆண்டவர் இயேசு நமக்கு தராரு. மச்சங்கள், மீன்கள் வகைகள். மச்சங்கள்னா மீன், நண்டு, எறா, சுறா, இதெல்லாம் மச்சங்கள். இதை நினைச்சு பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய்கள், அதுக்கப்புறம் வெங்காயம், கொம்மட்டி காய்கள். ஒரு இடத்துல பேய் கொம்மட்டி காயை எடுத்து அரிஞ்சு போட்டாங்க. ஐயோ அதில் விஷம் இருக்கு,
அது சாவு இருக்கு அப்படின்ன உடனே தீர்க்கதரிசி அதுல கொஞ்சம் மாவை கொட்டி கலக்கி அந்த சாபத்தை நீக்கிட்டார், அந்த சாவை நீக்கிட்டார். அப்ப சில நேரத்துல பேய் கொம்மரி அந்த கொம்மட்டி காயை கூட சாப்பிட்டுருவாங்க தெரியாம. அப்போ கொம்மட்டி காய்கள், அப்புறம் கீரைகள், முருங்கைக்கீரை, அவுத்திக்கீரை, இது எல்லாம் நினைக்கிறாங்க நிறைய பேர். நீங்க சாப்பிடுங்க, அதுக்காக அதை நினைக்காதீங்க. அதை கொடுத்த தேவனை நினைங்க, அதை படைச்ச தேவனை நினைங்க. அல்லேலூயா. தேவன் சகலத்தையும் படைச்சார். மரம், செடி, கொடிகள், கனி எல்லாத்தையும் படைச்சு மனுஷன் கையில தான் ஒப்பு கொடுத்தார். நமக்காக தான் கொடுத்தார். எல்லா பழங்களும் உங்களுக்கு தான், எல்லா கீரை வகைகள், எல்லா தானியங்கள், எல்லா கனி தரும் விருட்சங்கள் எல்லாம் நமக்கு தான், காய்கறிகள் நமக்கு தான், எல்லாம் நமக்கு தான். ஆனா இவங்க அதை நினைச்சு கவலைப்படுறாங்க. பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைச்சி கொண்டு போறாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படல. ஒரு காலத்துல சாப்பிட்டோம், மண்ணை கொடுக்க போறாரு, இறைச்சி கொடுக்க போறாரு, காடை கொடுக்க போறாரு, இதெல்லாம் அவங்க நினைக்கல. அப்ப தேவன் கொடுக்கிறது இன்னும் நிறைய இருக்கு. கொடுத்ததை நினைச்சு ஏற்கனவே அப்ப கொடுத்தாரு. 10 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. 20 வருஷத்துக்கு முன்னால நான் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. அதை நினைக்காதீங்க. இன்னைக்கு செய்ய போற அற்புதத்தை நினைங்க, நாளைக்கு செய்ய போற அற்புதத்தை நினைங்க. அவரை துதிங்க. உங்க வாழ்நாளெல்லாம் இனிமே செய்ய போகிற அற்புதத்தை பாருங்க. இனிமே தான் அற்புதமே நடக்க போகுது. இனிமே தான் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை தேவன் என்ன பண்ண போறாரு, செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா.